ஸ்ரீ மகாகுருப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஞாச தசகத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். மாமதீயம் ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் ஸ்வகைங்கர்யோபகரணம் வரதஸ்வே குருஸ்வயம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் இயற்றிய ஸ்ரீ ஞாச தசகத்தின் 7வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம தேசிகன் பெருமாளை பார்த்து சொல்ற விஷயம், இதுவரைக்கும் சொன்ன அனைத்து விஷயங்களும் அழகாக மீண்டும் ஒரு முறை சொல்கிறார். அதனால் ஒரு முறை இதுவரைக்கும் பார்த்ததை மீண்டும் ஒரு முறை அனுபவித்தே தீர வேண்டும் இந்த ஸ்லோகத்தில். அதாவது பெருமாளும் தாயாரும், அதாவது பெருமாள் திவ்ய தம்பதிகள் என்று சொல்றோமே, பெருமாளும் தாயார்களும் அவளோட கருணை நம்ம மேல வரணும் என்றால், அந்த கருணை நமக்கு கிட்ட வேண்டும், நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அதற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் நம்மையே அவர்களிடம் சமர்ப்பணம் செய்வது. நான் உன்னுடையவன், நான் உன்னவன், உனக்கே சொந்தமானவன், உன்னை தவிர நான் வேறு எதுவுமே கிடையாது, நீதான் நான், நான் தான் நீ, அப்படி இருக்கும் உன்னிடம் என்னையே சமர்ப்பணம் செய்கிறேன், என்னை காக்கும் என்னை ரட்சிக்கும் அந்த பொறுப்பு உன்னுடையது என்று மனமுருகி நம்ம பிரார்த்தனை செய்தோம் என்றால், நிச்சயமாக நம்ம அந்த மனமுருகி பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனை, அந்த நம்பிக்கை பொய்யாக கூடாது என்பதற்காகவே இறைவன் நமக்கு காட்சியளிப்பார், இறைவன் நம்மளுக்கு அருள் புரிவார் என்றே சொல்லணும். அப்படி அந்த இறைவனின் அருள் கிடைக்கணும், திவ்ய தம்பதிகளின் அந்த ஒரு அருள் நமக்கு கிடைக்கணும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் சரணாகதி. நம்ம உலகத்தில் பல பேரை பல காரியங்களுக்காக நம்புகிறோம். இந்த காரியம் நடக்கணும் என்றால் என் நண்பன் இருக்கிறான், என் சொந்தக்காரன், என்னோட பந்துக்கள் இருக்கிறார்கள், எனக்கு தெரிந்த ஒரு நபர் இங்கே இருக்கிறார், அவர் எனக்காக இந்த காரியத்தை செய்து வைப்பார் என்று இந்த உலகத்தில் நம்மை போல இருக்கும் சாதாரண மனிதர்களை நம்ம நம்புகிறோம். நாமே ஒரு மனிதன், அதே மாதிரி பல மனிதர்களை நம்ம நம்புகிறோம். இப்படி சாதாரண மனிதர்கள் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கு என்றால், இந்த மனிதர்களையும் படைத்து, இந்த மூவுலகையும் 14 லோகங்களையும் படைத்து, அனைத்து புவனங்களுக்கும் அனைத்து பிரபஞ்சங்களுக்கும் இறைவனாக இருக்கும் அந்த ஒரு பகவான், அந்த ஒரு இறைவன், அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்க முடியாதா என்பதுதான் அழகான ஒரு கேள்வியாக இருக்கு. ஆனால் அவர் மேலே நம்பிக்கை வைத்து என்னை அவர் காப்பார், என்னை காப்பதற்கு அவரை தவிர வேற யாருமே கிடையாது என்று அவர் மேலே பரிபூர்ணமாக முழுமையாக நம்ம நம்பிக்கை வைத்தோம் என்றால், நம் நம்பிக்கையை பொய்யாக்க கூடாது என்பதற்காக, நம்ம நம்பிக்கையை நிறைவேற்றுவதற்காகவே அந்த இறைவன் நம்மை ரட்சிப்பார் என்பதுதான் தேசிகனின் கருத்தாக இருக்கு. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இப்படி தனமும் தானமும் ஒருத்தர் பின் ஒருத்தராக சென்று விட்டார்கள். மீண்டும் ஒரு முறை காலடி சத்தம் கேட்கறதாம் இந்த ராஜாவுக்கு, சத்தியவிரதனுக்கு. சரி, மீண்டும் யாரோ வந்திருக்கார், அவரும் நம்ம ராஜ்யத்தை விட்டு போகிறார், அது யார் என்று பார்ப்போமே என்று திரும்பி பார்த்தால், அந்த முன்னாடி போன தனத்தை விட அவரை விடவும் அழகாக ஒரு சுரூபத்துடைய ஒரு நபர் வருகிறாராம் இந்த இடத்திற்கு. அப்படி அழகான ஒரு சுரூபம், ரொம்ப தேஜஸுடைய ஒளி பொருந்திய சுரூபத்தோட 4 திசைகளிலும் அவரோட ஒளி அப்படியே பரவிக்கொண்டே இருக்கான். அப்படி ஒரு பிரகாசமான சுரூபத்தோடையும் ரொம்ப ஒரு திவ்யமான ஆபரணங்கள், ரொம்ப திவ்யமான காஸ்ட்லியான ஆபரணங்களையும் போட்டுக்கொண்டு ஒரு அழகான ஒரு ஆடை அணிந்து கொண்டு இந்த நபர் வராராம் அந்த ராஜாவை நோக்கி. நம்ம சத்தியவிரதன் இந்த அரசர் இந்த நபரை, இந்த அழகான நபரை பார்த்து, ஒளி பொருந்திய திவ்யமான நபரை பார்த்து கேட்கிறாராம், ரொம்ப தெய்வீகமாக இருக்கிறாயே, ஏற்கனவே தனமும் தானியமும் போய்விட்டன, இப்ப நீயும் ஏதோ ஒரு விஷயமாக தான் இருக்க வேண்டும், நீ யார் என்று சொல், நீயும் இந்த ராஜ்யத்தை விட்டு போக போற என்று எனக்கு தெரியும், நீ யார் என்று சொல்லிட்டாவது போ என்று இப்ப வரைக்கும் நடந்த அனைத்து விஷயங்களை பார்த்துட்டு, சரி இப்படிதான் நிலைமை இருக்கு என்று புரிந்து கொண்ட ராஜா சொல்றாராம் அந்த நபரை பார்த்து. அப்போ அந்த நபர், அந்த திவ்யமான நபர் சொல்றாராம், என் பெயர் சதாச்சாரம் என்று சொல்றாராம் இவர். சதாச்சாரம் என்று சொன்னாலே நற்பழக்கங்கள், நற்பண்புகள் என்று பொருள். ஆனால் நல்ல பழக்கங்கள், நல்ல பண்புகள், இந்த ஒரு நல்ல வழியில் நடப்பது, தர்ம வழியில் நடப்பது, அதற்கு தான் சதாச்சாரம் என்று பெயர். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் என்றால், இப்படி ஒரு நல்ல வழியில், நல்ல பாதையில், தர்ம பாதையில் நடப்பது தான் சதாச்சாரம் என்று பார்த்தோம். அப்பேற்பட்ட சதாச்சாரம் இப்போ அந்த ராஜ்யத்தை விட்டு கிளம்பும் போது சொல்றதாம், தனம் இல்லை, செல்வம் இல்லை, செல்வம் இல்லாதனால் தானம் இல்லை,
தானம் ஒரு வகையான நல்ல விஷயம், ஒரு நல்ல புண்ணியம் தரக்கூடிய ஒரு புண்ணியமான காரியம், ஒரு கடமை. அப்படி தானத்தை செய்யவில்லை என்றால், ஒரு இப்ப இத்தனை நல்ல விஷயங்கள் செய்யணும், தர்ம விஷயங்கள் செய்யணும். அதில் ஒன்றை செய்யாமல் விட்டா கூட அந்த தர்ம விஷயங்கள் செய்வதற்கான பலன் குறைந்துவிடும். அதனால் சதாச்சாரம் என்பது எப்பொழுதும் எல்லா தர்ம விஷயங்களையும், எல்லா கடமைகளையும் செய்வது. அந்த பல கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கும் தானத்தை நம்ம செய்யவில்லை என்றால், சதாச்சாரம் விட்டு போய்டும். நமக்கு நற்பழக்கங்கள் இல்லாமல் போய்விடும். நம்முடைய தர்மம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் என்று சொல்லிவிட்டு, இந்த நபரும் இந்த சதாச்சாரம் கிளம்புகிறார். எப்பொழுதும் போலவே இவரும் தூரத்துக்கு போய் மறைஞ்சே போயிடுறார். இப்போ மீண்டும் ஒரு முறை காலடி சத்தம் கேட்கிறதாம் இந்த ராஜாவுக்கு. 4வதாக இங்க வர அந்த நபர் யார்? இவர் நம்மகிட்ட என்ன சொல்லப் போறார் என்ற ஒரு ஒரு ஏக்கத்தோட ஒரு 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 விதமான எக்ஸ்பெக்டேஷனோட திரும்புறாராம் இந்த ராஜா. இந்த கதை மேலும் எப்படி நகர்றது? அந்த 4வதாக வந்த நபர் யார்? மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.